ஃபர்ஸ்ட் ரெசிபி பாஸ்மதி அரிசி பாயசம். இதை ஃபிர்னின்னு சொல்லுவாங்க. ஃபிர்னி செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 வாட்டி பல்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவு கொஞ்சம் உடைச்ச மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதோ 2 தடவை நான் அலசிக்க போகிறேன். ஏன் ஃபஸ்ட்டே அரைச்சிட்டதுக்கப்புறம் அலசுகிறோம் அப்படின்னா இதில் மாவு மாதிரி இருக்கும். அந்த மாவு என்ன ஆகும்னா அந்த ரெசிப்பியில் கீழே தங்கி நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அலசிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு குக்கரில் நான் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக 2 விசில் வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். திக்கான பால். இந்த ஃபிர்னி பண்ணுறதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரே 1 டம்ளர் தண்ணி வேணால் சேர்த்து. பால் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துருந்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச அரிசியை நம்ம சேர்க்கணும். அரிசியை ஸ்ட்ரெயிட்டாக பாலில் சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆயிரும். அது நமக்கு 2 வேலை ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த அரிசியில் இந்த சூடான பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 கரண்டி நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டே குழச்சி விட்டுட்டு அப்புறம் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டை சேர்த்துருந்தோம்ல அதை எடுத்துடலாம். சிம்லையே இது நல்லா வேகணும். இது நல்லா பிளெண்ட் ஆகணும். அரிசி பால் எல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடாது. நல்லா பிளெண்ட் ஆகி இது வேகிறதுல தான் இருக்கு அதோட டேஸ்ட்டே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் இதில் இருக்கணும் அப்படின்னா மில்க் மேட் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். சாரப்பருப்பு இருக்குல்ல அது கூட வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபிர்னி நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்கு இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமே. எப்படி அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு அதை மேலாப்பில் அழுந்தீங்க அப்படின்னா வெறும் பால் வரும். இந்த டைமில் இது நல்லா பிளெண்ட் ஆகி வெந்துச்சு அப்படின்னா மேலேயே அந்த நம்ம வேக வச்சிருந்தா பாஸ்மதி அரிசி வரும். அந்த அளவுக்கு இது சிம்லேயே இருந்து வேகும். அந்த அளவு வெந்தால் மட்டும்தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வேக வச்சதுக்கப்புறமா மேலாப்பில் கரண்டி வச்சு இந்த மாதிரி அள்ளும்போது நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசி வருதுல்ல இதுதான் சரியான பதம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவு ரிச் டேஸ்ட் வராது. நீங்கள் மில்க் மேடு சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபிர்னி நல்லா ரிச்சான க்ரீம் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்ரோனி பாயசம். இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குக்கரில் நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் இதோடு ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சுக்கிட்டேன். அவ்வளோ போதும். இது சரியான அளவு வெந்திருக்கும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் திக்கான பால் நான் காய்ச்சிக்க போகிறேன். இது காய்ஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வேக வச்சிருந்த பாஸ்தாவை நான் சேர்த்துக்க போகிறேன்.
பாஸ்தாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கொதிக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது வேகணும். நல்லா சேர்ந்த மாதிரி வரும். சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். நிறைய நெய் இருந்தால் திகட்டும்ல, அதனால கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு கொதி நல்லா அடங்குற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கொதி நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காவை நான் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவு வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். சூடாக இருக்கும் பொழுது நல்ல பாயசம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறினோன்னு க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பாயசம் மாதிரியே இருக்கணும்னா இந்த தேங்காய் பால் அளவு இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை பால் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயசம் ஆச்சி பாலடை பாயசம் மிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயசம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாலடை அப்படிங்கிறது வந்து கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாயாசம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பேக்கெட்லேயே இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்றது எல்லாமே எழுதியிருக்கு. சர்க்கரை, பால் பவுடர், முந்திரி எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதா எழுதியிருக்காங்க. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷமே போதும்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதை வந்து பிரித்து ஒரு பவுலில் நான் கொட்டிக்கிறேன். இந்த மிக்சர் வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதோட நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவில் வந்து எனக்கு 6 டம்ளர் பாயசம் கிடச்சிச்சு. நல்லா திக்காக. உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகேனா நீங்கள் கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது அடுப்பில் இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் பாதியை வந்து இந்த மிக்சரில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்ற போகிறேன். ஏன்னா சில நேரம் வந்து நம்ம அப்படி சூடான பாலில் சேர்க்கும்போது கட்டி கட்டி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறது கொஞ்சம் நல்லது. இதுலேயே சர்க்கரை இருக்கிறதுனால நம்ம சேர்க்க தேவையில்லை. வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து டேஸ்ட் பார்த்ததுல ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது அடுப்பில் சிம்லேயே இருந்து வேகணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, கரண்டி வச்சு பாயாசத்தை மேலாப்பில் இந்த மாதிரி அள்ளணும் அப்படின்னா வெறும் பால் மட்டும் வரும் இந்த ஸ்டேஜில். இது சரியான அளவு வெந்ததுக்கு அப்புறமா அள்ளும்போது பாலடையும் சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு இது சிம்லேயே இருந்து வேகணும். இப்போ சரியான அளவு வெந்துருச்சு. நான் வந்து அமர்த்திக்கிட்டேன். இதில் வந்து எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறும் பாலில் இந்த மிக்சரை சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சர்க்கரை சேர்த்தா போதும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப திக்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாயசம் ரவை பாயசம். இது நார்மலாக நம்ம ரவையில் செய்யக்கூடியது மாதிரி இல்லாமல் இது ஃபிர்னி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராமை விட கொஞ்சம் அதிகமாக ரவை எடுத்திருக்கேன். ஏலக்காய், பட்டை, நட்ஸ் வந்து கிஸ்மிஸை தவிர நீங்கள் வேறு எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலை நம்ம திக்காக காய்ச்சிக்க போகிறோம். தண்ணி நான் இதுக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவு ஊற்றினேன். 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு கொதி வந்தவுடனே அமர்த்திக்கிற போகிறோம். 1 லிட்டர் பாலை கொதி வந்தவுடனே குறைச்சி 1/2 லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கிற போகிறோம். இந்த 1/2 லிட்டர் பால் ஒரு கொதி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி கலக்காமல் காய்ச்சிக்கோங்க.
இப்போ நான் அந்த 1/2 லிட்டர் பால் அமர்த்திட்டேன். இதை வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்துல பாயாசம் செய்ய போறோமோ அதுல நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை வறுத்துக்கலாம். ரவை கருகிடாம பார்த்து வறுத்துக்கோங்க. ரவை வறுபட்டுச்சு. நான் அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதே பாத்திரத்துல நெய் ஊற்றி ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் கருவாம வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 3/4 லிட்டர் தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஃபுல்ல வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கும் பொழுது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ரவையை சேர்க்கணும். அப்போதான் ரவை கட்டி கட்டி ஆகாம கரெக்டா இருக்கும். இப்போ இந்த தண்ணியில ரவை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த 1/2 லிட்டர் பாலை ஊத்திக்கலாம். அந்த 1 லிட்டர் பால் வந்து நல்லா திக்கா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பால்ல இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த திக்கான பாலை சேர்த்துக்கலாம். இப்பவும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதுல ரவை நல்லா வெந்துருச்சு. நம்ம திக்கா காய்ச்சி வச்சிருந்த அந்த பாலை சேர்த்துக்கலாம். பாத்திரத்துல இருந்த ஆடைய கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பால்லையும் ரவை நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போறோம். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்தா போதும். நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில ரவா கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசமும் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 4 வகை பாயசத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே.